காலை பொழுதுல யுகம் கனெக்ட் மூலமா அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மேக்கிங் லைஃப் பியூட்டிஃபுல் டே. இந்த டே எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட லைஃபை பியூட்டிஃபுல் ஆக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிஸ் அப்படி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃபை பியூட்டிஃபுல்லாக மாற்றுறதுக்காக நாம நிறைய எஃபர்ட்ஸ் போடுவோம். அது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் இந்த நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சூப்பர். ஹாய் ஹாய். ஓகே ஹாய். என்ன இவ்ளோ போயாச்சு இப்போ ஹாய் ஹாய்ன்றீங்க? ஏன் அப்படின்னா சே ஹாய் அந்த டேவும் வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. ஒரு ஹாய் சொல்றதுனால ஸ்ட்ரேஞ்சர் கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லி பழகுங்க. ஓகே, இந்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நாம நம்மளோட ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது யுகம் கனெக்ட். தொடர்ந்து நம்ம கிருத்திகாஸ் கிச்சன்ல ஈஸியாகவும் அதே சமயத்தில் குயிக்காகவும் ஒரு ஃபுட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அந்த மாதிரி என்ன ஃபுட் வந்து செஞ்சு காட்ட போறாங்க? எஸ், இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ரெசிபியோட தான் கிருத்திகா ராதாகிருஷ்ணன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க என்ன செய்றாங்க அப்படின்றத பார்த்து கத்துக்கிட்டு நாமளும் செஞ்சு சாப்பிடலாம். ஹாய், ஹலோ அண்ட் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம கிருத்திகாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இன்னொரு ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. இது வந்து முருங்கைக்கீரை சப்பாத்தி. ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். யுகம் கனெக்டில் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் இன்றைக்கோட ரெசிபிக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் கதவை திறந்தால் உங்களோட கபோர்ட்லேயே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். கோதுமை மாவு, முருங்கைக்கீரை, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், எண்ணெய், தயிர், ஊறுகாய். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு பவுலில் வந்து கோதுமை மாவு, பொடியாக நறுக்கின முருங்கைக்கீரை, பச்சை மிளகா, அப்புறம் வந்து மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு திரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி உங்களுக்கு திரண்டு நல்லா வரும். இது வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வைக்கிறதும் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அந்த பிரெட், அந்த கோதுமை மாவில் இருக்கிற அந்த குளூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, அதாவது அதுவாக டெவலப் ஆகும் இல்லையா, அதில் அது வந்து நல்லா டெவலப் ஆகிக்கும் ஊற வச்சும்போது. ஸோ இந்த மாதிரி திரட்டி ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, அதுக்குள்ளே நான் வந்து இந்த பேனை ஹீட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு தவா, நீங்கள் வீட்டில் எந்த ரெகுலர் தவா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி செராமிக்கான தவா. ஸோ லேசாக தொட்டிடுறதுக்கு மாவு வச்சுக்கோங்க. ஸோ இதை இந்த மாதிரி அழகாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம ஆர்டிசனல் ரோட்டி மாதிரி நம்ம பண்ணுறோம். இது வந்து ஃப்ரீ ஹேண்டில் வர மாதிரி. ஓகே, இப்போ வந்து இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் போட்டுடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதில் ஹீட் ஏறுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நல்லா பஃப் ஆகுது. ஸோ இப்போ இதில் ஆக்சுவலாக இதில் ஆயில் ஏற்கனவே இருக்கிறதுனால இது நம்ம வந்து
திருப்பி இதுக்கு ஆயில் ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு நம்ம இதை ட்ரையாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செம்ம சாஃப்டாக இருக்குங்க, அண்ட் சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா மாவு இருக்கிறதெல்லாம் தட்டி விட்டுறலாம். அதை இப்படியே பண்ணாலே வந்து தட்டிடலாம். அதை ஸோ இதை அப்படியே வந்து ரொம்ப ட்ரையாக விடாமல் அப்படியே திருப்பிக்கிட்டே இருங்க. ஸோ தட் இந்த ஹீட் நல்லா கரெக்டாக இது வர மாதிரி. இது வந்து ஆச்சு. இதை எப்படி பிளேட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதை அப்புறம் தயிர். இப்போ வந்து நம்ம இதுக்கு பிக்கிள் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நேரலே ஐம் ஷூர் யூ ஹவ் ரியலி என்ஜாய் திஸ் முருங்கைக்கீரை சப்பாத்தி. இன்றைக்கோட டிப் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னாக்க, நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஸ்பைசஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் வீட்லேயே இதை திருப்பி நம்ம பாட் பண்ணி பிளான்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்க வந்து இப்போ பாலக்கீரை நீங்கள் வாங்குறீங்கன்னா, நம்ம வந்து நல்ல அந்த தண்டு உள்ள பாலக்காய் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பாலக்கீரையெல்லாம் ஆஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்டு இருக்கும் இல்லையா, தடியாக ஒரு தண்டு இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் எடுத்து உங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன தொட்டியில் கொஞ்சம் மண்ணை வச்சிங்கனாக்கா ஒரு 4-5 நாள் இல்லைனா ஒரு வாரம் சென்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல குட்டி குட்டியாக திருப்பி புது பாலக்கே வளர்ந்துடும். இதை மாதிரி இஞ்சிக்கும் பண்ணலாம், உருளைக்கிழங்கு பண்ணலாம், வெங்காயத்துக்கும் பண்ணலாம். திடீர்னு ஒரு 4-5 வெங்காயம் வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை தூக்கி போடாமல் அதை எடுத்து நீங்கள் மண்ணில் புதைச்சி வச்சிங்கன்னா அதுலேருந்து நியூ ஷூட்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு அந்த காய் வந்து டியூபர்ஸாக வரும் உங்களுக்கு. செகண்ட் என்னன்னாக்க, மிளகா வந்து நீங்கள் பாக்ஸ் வந்து காலி பண்ணும்போது அந்த சின்ன சின்ன விதைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் தூக்கி போடாமல் நீங்கள் வந்து அதை எடுத்து பாட்டில் நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு மிளகா செடி வரும். சிமிலர்லி ஃபார் வெந்தயம் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸை நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டில் தென் we'll see you again tomorrow with another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி and take care. See you. Bye bye. இன்னைக்கு இனியவை இன்று செக்மெண்ட்ல டாக்டர் உஷா நந்தினி என்ன சொல்ல போறாங்க? டாக்டர் உஷா நந்தினி வளமையாகவே நமக்கு பெண்களுக்கு ஏற்படுற ஹெல்த் இஷ்யூஸ் சார்ந்தும் சாதாரணமாக எல்லாருக்குமே ஏற்படுற ஹெல்த் இஷ்யூஸ் சார்ந்துமே நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு. இன்னைக்குமே அவங்க நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான, அதுவும் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸோட தான் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது PCOS அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு 5 வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் அதை ஈஸியாக கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும். அதுக்காக ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள்லாம் என்ன, PCOS டயட் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ PCOS PCOD இருக்கக்கூடிய பெண்கள் இந்த 5 வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறோம். ஈஸியாக, ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம PCOD குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும், மேல் ஹார்மோனை குறைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும், அதெல்லாம் சொல்கிறோம். அப்போ அந்த 5 வழிகள் என்னென்னத்தை ஃபாலோ பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ற உணவு ஹெல்த்தியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவு பொருள் கம்மியாக சாப்பிட்ணும், புரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ணும், ஃபைபர் அதை விட அதிகமாக சாப்பிட்ணும், ஃபேட் வந்து கார்போஹைட்ரேட்டை விட குறைவாக இருக்கணும். இந்த மாதிரி உங்களோட பிளேட் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், டெஸ்டோஸ்டெரான் லெவல் கம்மியாகும், FSH LH லெவல் பேலன்ஸ்டாக இருக்கும், ரெகுலர் பீரியட்ஸும் இருக்கும், நீர்க்கட்டியோடைய அளவும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் சாப்பிட்றது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ரெண்டாவது விஷயம் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 1/2 hour ஆவது யோகா எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். ஸோ சூரிய நமஸ்கார பயிற்சி பண்ணலாம், உஷ்ட்ராசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேமல் போஸ் வந்து பண்ணலாம், தனுராசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வில் மாதிரி நம்மளை வளைக்கக்கூடிய போஸ் பண்ணலாம், புஜங்காசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பு மாதிரி வளையக்கூடிய போஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு PCOS சார்ந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கூட ஒரு 1/2 hour கம்பல்சரி வாக்கிங் போகணும். அந்த மாதிரி போகும்பொழுது நம்ம கருப்பையில் இருக்கக்கூடிய முட்டைப்பையில் இருக்கக்கூடிய வீக்கம் குறையும். ஏன்னா நமக்கு வாக்கிங் அந்த இளம் வெயிலில் போகும் பொழுது தேவையான விட்டமின் D கிடைக்கும். இதனால் இன்ஃப்ளமேஷன் ஈஸியாக குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. மூணாவது விஷயம், நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஓவராக போட்டு மண்டையை போட்டு குழப்பி எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டத்தோடவே நம்ம இருக்கக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் குறையணும் அப்படின்னு என்ன பண்ணும், நம்ம வந்து மெடிடேட் பண்ணும். ஒரு 5-10 minutes உங்கள் மூச்சை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பண்ணாலே போதும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுள் ஏதாவது இருக்கா, அந்த ஸ்தோத்திரத்தை நம்ம ஒரு 1 or 8 times சொல்லலாம். ஸோ உங்களை மனசை அமைதியாக வச்சுக்க நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பண்ணலாம். அதை பண்ணும் பொழுது மட்டும்தான் உங்கள் அட்ரினல் ஹார்மோன் கண்ட்ரோல் வரும், கார்டிசால் ஹார்மோன் கண்ட்ரோல் வரும், ஈஸியாக ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு PCOSஐ கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். நாலாவது விஷயம் தூக்கமின்மை. ஏன்னா இன்றைக்கி தூக்கம் வரலங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ சரியான நேரத்துக்கு தூங்கணும். இரவு வந்து கம்பல்சரி ஒரு 10:30ங்கும் பொழுது பெட்டுக்கு போயிடணும், காலையில் 5:36ங்கும் பொழுது எழுந்திருக்கணும். தூக்கம் வரல டாக்டர் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நைட்டு படுத்துட்டு நம்ம சின்ன வயசுலலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, செவுத்து மேலே தூக்கி காலை நீட்டமாக வச்சுப்போம். ஸோ இதை நம்ம வந்து லெக் ரைஸ் அப்போ அந்த வால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை கரெக்டாக நம்ம பண்ணும் பொழுது ஒரு 10 minutes நீங்கள் அந்த மாதிரி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்குனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஊட்டச்சத்துள்ள நிறைந்த உணவுகளாக எடுத்துக்கணும். ஏன்னா PCOSல நிறைய ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்குது. உதாரணத்துக்கு இனோசிட்டால், ரெஸ்பிரேட்ரால், ஜிங்க்கு, மெக்னீஷியம், கால்சியம், விட்டமின் D, கோஎன்சைம் Q10 இந்த மாதிரியான சத்து பொருட்கள் குறைபாடு PCODயில் இருக்கும். இது நிறைந்த சத்து உணவுகளை நம்ம சாப்பிடணும். எப்படி சாப்பிட்லாம்? 5 வெரைட்டியில் ஒவ்வொரு உணவு நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 5 ஸ்டெப்புமே நம்ம சேர்த்து இந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவோடு ஃபாலோ பண்ணும் பொழுது ஈஸியாக உங்களால் PCODயை குணப்படுத்திக்க முடியும். ஸோ காலையில் நம்ம ரெகுலராக ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். அடுத்து ஏதாவது ஒரு காய்கறி சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களேன், குடமிளகாய், வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். பருப்பு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொட்டை வகை எடுத்துக்கணும், பருப்பு எடுத்துக்கணும்னா நமக்கு வந்து செம்மண் கட்டின துவரம்பருப்பாக இருக்கலாம், அல்லது நமக்கு வந்து கொண்டக்கடலை, ப்ரௌன் கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதை நம்ம சுண்டலாக தாளித்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா முழுமையான தானியம், ஏதாவது ஒரு தானியம்னா நீங்கள் சேர்த்திக்கக்கூடிய ரைஸையே கைக்குத்தல் அரிசியாக ப்ரௌன் ரைஸாக மாற்றினீங்கன்னா போதுமானது. அடுத்து நட்ஸ் அண்ட் சீட்ஸில் ஏதாவது நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஃபாலோ பண்ணலாம், வால்நட் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த 5 விஷயங்கள் ஒவ்வொரு உணவு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு பொருள் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே PCOSக்கு ஏற்ற உணவுகள் தான், அதை நல்ல கட்டுப்பாட்டு கொண்டு வரக்கூடிய உணவுகள் தான். ஸோ PCOSஐ கட்டுப்படுத்தக்கூடிய 5 சுலபமான வழிகள் என்ன, அதுக்காக எடுத்துக்க வேண்டிய ஊட்டச்சத்துள்ள உணவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
ஆரோக்கியத்தில் டாக்டர் ஜெயரூபா தொடர்ந்தும் நமக்கு நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்காக மூலிகைகளை வச்சு என்ன மாதிரியான ட்ரிங்க்ஸ் அல்லது ஃபுட் பண்ணலாம் அப்படின்ற ரெசிபிஸ், அது மட்டும் இல்லாமல் டிப்ஸுமே கொடுத்துட்ருக்காங்க. எஸ், இன்னைக்குமே அதே மாதிரியான ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்ல போகிறாங்க. வாங்க அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்றத போய் பார்க்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மூட்டு வலி அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் வயதான நபர்களுக்கு தான் உருவானது. ஆனால் இப்போல்லாம் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ்க்கே ஈவன் 30 வயதுகளிலே மூட்டு வலி, வீக்கம் இதனால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை நம்ம அதிகமாக பார்க்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதை வீட்டில் இருந்தபடியே இந்த வலி வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு பற்று எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். மூட்டு வலி அப்படிங்கிறது இப்போல்லாம் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் கூட சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் நடந்தாலே மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 30 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே சரி, மூட்டுகளில் தேய்மானம் ஸ்டார்ட் ஆகிடுது. 40 வயதிலே மூட்டு அறுவை சிகிச்சைலாம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு அவங்க ஆளாக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி மூட்டு வலி உருவாகிறதுக்கு என்னென்னலாம் காரணம்னு பார்த்தோன்னா, முதல்ல உடல் பருமன். ஸோ உடலில் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எழுந்து நிற்கும்போது மொத்த வெயிட்டுமே உங்கள் முழங்கால தான் தாங்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் நமக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய கார்டிலேஜுக்கு நெகிழ்வுத்தன்மை கொடுக்கக்கூடியது. ஒருவேளை உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் பொழுது அந்த மூட்டுகளில் ஆரம்ப காலத்திலே உங்களுக்கு சத்தம் உருவாகலாம். கொஞ்சம் நடந்தீங்க அப்படின்னாலோ இல்லை மாடிப்படி ஏறினாலோ மூட்டுகளில் சத்தம் உண்டாகலாம். ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அந்த கார்டிலேஜ் தேய்மானம் உண்டாகி உங்களுக்கு முழங்கால் மூட்டுகள் தேய்மானம் உண்டாகலாம். அதே மாதிரி சிலருக்கு பரம்பரை காரணமாக மூட்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தசைகள், ஸோ இந்த தசைகள் தான் அந்த மூட்டை கரெக்டான பொசிஷனில் வைக்கக்கூடிய இந்த தசைகள் சிலருக்கு பரம்பரையாகவே ரொம்ப பலகீனமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த நபர்கள் ரொம்ப ஈஸியாகவே இந்த மூட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி லிகமெண்ட் இன்ஜுரி உண்டாகி அந்த லிகமெண்ட் இன்ஜுரி நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மூட்டுகள் ஒரு ப்ராப்பரான பொசிஷன்லேயே இருக்காது. ஸோ அந்த எலும்புகள் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்காது. இதனால் கூட ரொம்ப சீக்கிரமாக மூட்டுகளில் நம்ம தேய்மானம் உண்டாகலாம். இல்லை நம்ம சரியாக தண்ணி குடிக்கலைன்னா கூட மூட்டு தேய்மானம் உண்டாகலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டி இது எல்லாமே நம்மளுடைய ரத்தத்தில் பிஹெச்சோட அளவை அசிடிக்காக தான் மாற்றும். நம்ம தேவையான அளவு தண்ணீர் குடிக்கல அப்படின்னா ரத்தத்தோட பிஹெச்சை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்மளுடைய எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியம் எல்லாமே மூவ் ஆகி ஸோ நமக்கு ரொம்ப சீக்கிரமாக எலும்பு தேய்மானம் உண்டாகிறதுக்கோ இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் வரதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மூட்டு வலி அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. உடல் பருமன், மரபணு ஒரு காரணமாக இருக்குது. ஹார்மோன்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் மூட்டுகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது, அதே மாதிரி உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது, இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மூட்டு வலி வராமல் தடுக்கலாம். வந்தாலும் அளவுக்கு அதிகமாக போகாமல் நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம். உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கால்சியம், பாஸ்பரஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அதாவது முடக்கத்தான் கீரை, பிரண்டை, பப்பாளி, முளைக்கட்டிய பயறு வகைகள், அதே மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கலாம். இன்னொன்று முடவாட்டுக்கால் சூப் எடுத்துக்கிறது, இது சைவம் சாப்பிடக்கூடிய நபர்களும் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஓரளவுக்கு வலிகளோட அளவை குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முழங்காலில் வலி இருக்கும்போது கூடவே நிறைய பேருக்கு வீக்கமும் சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி வலி வீக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த மூசாம்பர பற்று, அதாவது கரியபோல பற்று, இதை நம்ம பயன்படுத்தும் போது வலி அதுக்கப்புறம் வீக்கம் ஓரளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இந்த பற்று எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். லிகமெண்ட் இன்ஜுரியை வீட்டில் இருந்தபடியே முதலுதவி செய்கிறதுக்கான ஒரு பற்று எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கரியபோலம்னு சொல்லக்கூடிய மூசாம்பரம், கடுக்காய் தோல், வெந்தயம், மஞ்சள். இப்போ இந்த கடுக்காய், அது கூட இருக்கக்கூடிய இந்த வெந்தயம், மஞ்சள், இது 3ஐயும் நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மூசாம்பரத்தை நல்லா வெந்நீர் விட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஊற வச்ச பிறகு இது நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இது கூட இந்த பவுடரை, வெந்தயம், மஞ்சள், கடுக்காய் சேர்ந்த இந்த பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் நம்ம
ஒரு வெள்ளை துணியில் வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளுடைய முட்டியில் வந்து கட்டி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இதை வந்து நம்ம திருப்பி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த லிகமெண்ட் இன்ஜுரி ஆகி வலி வீக்கமெல்லாம் இருக்கும். ஸோ அந்த வலி வீக்கம் எல்லாமே வந்து நல்லா வந்து குறையும். இந்த மூசம்பரம் வந்து கொஞ்சம் மெழுகு பக்குவத்தில் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம அம்மியில் வச்சு நல்லா இடிக்கலாம். இடிச்சிட்டு பவுட்ரு பண்ண முடிஞ்சாலும் பவுட்ரு பண்ணிக்கலாம். அப்படி பவுட்ரு பண்ண முடியலை, நமக்கு வீட்டில் மிக்ஸி தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வெந்தயம், கடுக்காய், மஞ்சள் சேர்ந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அதிகமாக வந்து வீக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து முட்டையோட வெண்கருவோட வந்து இந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மூசாம்பரமும் வந்து அதில் கரைச்சி கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம முட்டையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு வெள்ளை துணி வச்சு வந்து நம்ம கட்டிக்கிறது நல்லது. இல்லைனா வந்து காஸ் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து கட்டு போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த காஸ் அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இல்லைனா வந்து வெதுவெதுப்பான பாலோட மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம வந்து முட்டுக்கு வந்து பற்று போடலாம். இது லிகமெண்ட் இன்ஜுரி, அதே மாதிரி வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீல வந்து சில பேருக்கு வீக்கம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளையுமே வந்து இந்த பற்றை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பற்றை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இந்த கரியபோல பற்று வந்து நம்ம வாரத்தில் வந்து ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ அந்த பற்று வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம முழங்காலில் இருக்கணும். அதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மகாராஜ தைலம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த தைலத்தை நம்ம முழங்காலிலேருந்து தசைகள் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான வெந்நீர் வச்சு நம்ம ஒற்றடம் கொடுக்கும்போது மூட்டு வலியில் வந்து ஒரு நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம். கூடவே நம்மளுடைய தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இதையும் வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு உடல் எடையை குறைக்கிறது, நல்ல சத்தான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மூட்டு வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் நல்ல ஒரு வலி நிவாரணங்களை வந்து கொண்டு வந்து நம்ம மூட்டு வலியை சரி செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த மூட்டு வலி அதே மாதிரி வீக்கங்களை வந்து குறைக்கிறதுக்கான கரியபோல பற்று எப்படி செய்யுது நம்ம வந்து பார்த்தோம். ஸோ மூட்டு வலி எதனாலலாம் வருது, இதற்கு என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்கலாம், என்னென்னலாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு குட்டி ஸ்டோரியில நிறைய மீனிங் இருக்க மாதிரி நம்ம புதுகை பாரதி குட்டி ஸ்டோரி செக்மெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி என்ன ஸ்டோரி சொல்ல போறாங்க? எஸ், இன்னைக்குமே வளமை மாதிரியே மோட்டிவேஷனலான ஒரு ஸ்டோரியோட தான் வந்திருக்காங்க. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இல்ல இனிமையான வணக்கம். ஏதாவது ஒன்று சொல்லுங்க, குழப்பாமன்னு தானே யோசிக்கிறீங்க. அன்பான இனிமையான காலை வணக்கம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த இனிப்பு அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு அப்பா சூப்பர் அப்படின்னு சந்தோஷம் வரும். இன்னும் சில பேருக்கு ஐயோ வேண்டாம்ப்பா அப்படின்னு தோணும். பொதுவாக இன்னைக்கு இனிப்பு அப்படின்னாலே சர்க்கரை நோய் அதை பற்றின நினைவு தான் எல்லாருக்கும் வரும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோயாளிகள் நிறைய ஆகிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்கவே டயபெட்டிக்ஸ் கம்ப்ளைண்ட்டு நிறைய வந்துட்டே இருக்கு அப்படின்னு மருத்துவர்களும் அறிவியல் ஆய்வாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. காலையில் எழுந்த உடனே அதிகமாக சுகர் சாப்பிட்றது உடம்புக்கு என்றைக்குமே நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு நாம் ரொம்ப இனிப்பான அந்த சுகரை பற்றின ஒரு செய்தியை தான் சொல்ல போகிறோம். சர்க்கரை நோயாளிக்கு வைத்தியம் பார்க்குற மருத்துவர்கள்லாம் இப்படி சொன்னாலும் கூட அந்த சுகர் பேஷண்ட்ஸ் பக்கத்துலேருந்து இதை ஒரு தடவை பார்க்கணும்ல. நம்ம அவங்களெல்லாம் கேட்டால் என்னங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இனிமையே இல்லைன்னா எப்படிங்க வாடுறது அப்படின்னு அழுத்துக்குவாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை தந்த ஒருத்தரை பற்றின கதையை தான் இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறோம். ரொம்ப வருஷத்துக்கு முந்தி ரஷ்யாவில் ஒரு விஞ்ஞானி, அவர் பேர் ஃபால்பர்க். இவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டே இருந்தார். அதில் சில இது நல்லா வரும், சில இது தப்பி போயிடும். கண்டுபிடிப்புங்கிறதே ஒரு ட்ரையல் தானே. எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ தெரியுதோ அதை பூரா பயிற்சி பண்ணி பார்த்துட்டே இருக்கிறது தான். ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு கண்டுபிடிப்பு டக்குன்னு கிளிக் ஆகிடும். இப்போ இவர் ஃபால்பர்க் என்ன பண்ணார், அவர் ஒரு வேதியியல் விஞ்ஞானி. வேறு ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக அவருடைய ஆராய்ச்சி கூடத்தில் நாள் முழுக்க வேலை பார்த்துட்டே இருந்தார். காலையிலேருந்து வேலை பார்க்குறாரு. அவர் நினச்சது நடக்கலை. ஒரு நாள் ஆச்சு, 1.5 நாள் ஆச்சு, அடுத்த நாள் விடியிற டைமும் வந்துருச்சு. விடியற்கால நேரமாக ஆயிடுச்சு. அவர் நிறைய வேதிப்பொருட்களை கலக்கிறதும் பண்ணுறதும், அதுக்கு மேலே அந்த கெமிக்கல் சொல்யூஷன்ஸை ஊற்றுறதும் இப்படி பண்ணிட்டு இருந்தார். அவர் உதவியாளர்கள் கூட கிளம்பி போயிட்டாங்க. ஃபால்பர்க் மட்டும் தனியாக நின்று அன்றைக்கி ஆராய்ச்சி கூடத்தில் வேலை பார்த்துட்டே இருந்தார். அப்படி வேலை பார்த்துட்டே இருக்கிற போது
திடீர்னு ஒரு நேரம் அவர் பார்த்துட்டே இருக்கிற போது கண்ணை இருட்டிட்டு வந்துருச்சு அவருக்கு. இந்த மாதிரி மயக்கம் அடிச்சு விழற மாதிரி போயிட்டாரு. அப்படியே தடுமாறிடுச்சு அவருக்கு. என்னடா அது நல்லா தானே இருந்தோம், திடீர்னு உடம்புல இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வருது, நிற்க கூட முடியலையே நம்மளால அப்படின்னு பயந்தவர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாரு. அடடா நம்ம முந்தா நாள் சாப்பிட்டது அப்படின்னு அப்பதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதாவது ஒரு 1.5 நாள் 2 நாளா அவர் சாப்பிடவே இல்லை, ஒரு டீ காஃபி கூட குடிக்கவே இல்லை. சாப்பிடாததுனால அவருக்கு அப்படியே தலை சுற்றி கண் இருட்டி வந்துருச்சு. அப்போதான் அவர் அதை உணர்ந்தார். நம்ம சாப்பிடாம இன்னைக்கு வேலை பார்த்துட்டோம், அதனால தான் நமக்கு மயக்கம் வருது அப்படின்னு யோசிச்சவர் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தாரு. விடியற்கால நேரம், அப்போ போய் என்ன கடை திறந்திருக்கோம், உதவியாளரும் கூட இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவும் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கும் அவருக்கு பொறுமை இல்லை, உடல்ல வலிமையும் இல்லை. ஏதாவது இருக்காதா அப்படின்னு சுற்றி அந்த லேப் ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தார். ஒரு மூலையில் கொஞ்சம் பிஸ்கட்ஸ் இருந்துச்சு, அதுவும் பாதி பிரிச்சும் பிரிக்காத மாதிரியே அப்படி பிச்சு தான் இருந்தது. அதில் ஒரு 4-5 பிஸ்கெட்ஸ் மட்டும் இருந்தது. வேகமாக போனார். பசி காஞ்சவங்க எப்படி வேகமாக போங்களோ அது மாதிரி வேகமாக போய் அந்த பிஸ்கெட்ஸ் எடுத்தார். எடுத்தவர் கருக்கு முறுக்கு அந்த பிஸ்கெட் அப்படியே வாயில் போட்டு சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிட்டுட்டு இருக்கிற போது திடீர்னு அவருக்கு மறுபடியும் மூளையில் ஒரு யோசனை. இந்த விஞ்ஞானிகளோட பிரச்சனையே அதுதான், எப்போ பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆனால் அவருக்கு அந்த நொடியில் வந்த யோசனை நிஜமான யோசனை. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, திடீர்னு பார்த்தா அளவுக்கு அதிகமாக இனிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இனிக்குதே அப்படின்னு யோசிச்சார். பிஸ்கெட் தானே சாப்பிட்டாருன்னு நம்ம யோசிக்கலாம், ஆனால் அவர் சாப்பிட்டது சால்ட் பிஸ்கெட்டு. சால்ட் பிஸ்கெட் எப்படி திடீர்னு இனிக்கும்? இவருக்கு தெரியும் அது சால்ட் பிஸ்கெட்டுங்கிறது. ஆனால் ரொம்ப இனிக்குதே, அளவுக்கு அதிகமாக இனிக்குதே அப்படின்னு அவர் அப்படியே இன்னும் கொஞ்சம் இருக்கிற இன்னும் 2-3 பிஸ்கெட்ஸ் எடுத்து வாயில் போட்டு பார்க்குறாரு. இனிக்குது அது மறுபடியும். அப்புறம் அதை வச்சுட்டு இங்கேருந்து போய் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வாயை துடைக்கிறாரு. டிஷ்யூ பேப்பர் வாயில் போட்டோன்னா அதுவும் இனிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தண்ணீர் எடுத்து குடிக்க போகிறாரு. தண்ணீரும் சக்கரை போட்ட மாதிரி இனிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபால்பெர்க்குக்கு புரிஞ்சிச்சு ஏதோ தப்பு நடந்திருக்கு, நமக்கு என்னமோ ஆக போகுதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா நாக்கில் சுவையே மாறி போயிடுச்சுன்னு முதல்ல பயந்தார். ஆனாலும் அவருக்கு ஒரு சின்ன ஐடியா வந்தது. உப்பு பிஸ்கெட் இனிக்குது, சரி பிஸ்கெட்டில் இனிப்பு சேர்த்துருந்தா கூட அது இனிக்க வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் இனிக்குது, சரி தண்ணியில் ஏதாவது கலந்தாலும் கலந்துருக்கலாம். டிஷ்யூ பேப்பர் எப்படி இனிக்கும்? ஒரு சுவையே இல்லாதது தானே, அதை உதட்டில் வச்சு தொடச்சா அதுவும் இனிக்குது. அப்போ இதில் ஏதோ ஒன்று விஷயம் இருக்குது அப்படின்னு யோசிச்சவர் அதுக்கப்புறமா தான் அதுக்கு முந்தி என்ன செஞ்சிட்டு இருந்தோம், எதை எடுத்துட்டு இருந்தோங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஒன்று புரிஞ்சுது. அதுக்கு முந்தி அவர் வேற ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக சில வேதிப்பொருட்களை அந்த பவுடர்ஸ் எடுத்து கலந்துக்கிட்டு இருந்தார் இல்லையா? அப்படி கலந்துக்கிட்டு இருக்கிற போது ஒரு புதுசான ஒரு வேதிப்பொருள் அவர் கையில் பட்டிருக்கு. அந்த பவுடர் பட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கு பசி ஞாபகம், அந்த மயக்கம் வந்திருக்கு. பிறகுதான் பிஸ்கட்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வேதிப்பொருள் எதை கலந்தோம் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. அதோடைய காம்போனன்ட்ஸ் எடுத்து பார்த்தாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது இயற்கையிலேயே அந்த இனிப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள். அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க பார்த்தாரு. அதில் இருந்து தான் ஷாக்ரின் ஸ்வீட்னர் அப்படின்னு சுகர் பேஷண்ட்ஸுக்கு பாருங்க ஆர்டிஃபிஷியல் சுகர் போடுவாங்க இல்லையா, அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான மூலப்பொருளாக அந்த பவுடர் பயன்பட்டுச்சு. அதில் இருந்து தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு கொஞ்சமாவது வாழ்க்கையில் இனிமையை சேர்க்கக்கூடிய ஷாக்ரின் ஸ்வீட்னர் அப்படிங்கிற அந்த புது பொருளை அவர் கண்டுபிடிச்சாரு. ஏதோ ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கிற அவருடைய அந்த பயணத்தில், அவருடைய அந்த ஆராய்ச்சி வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்ய போய் எப்படியோ ஒரு இனிமையான கண்டுபிடிப்பு கிடைச்சது இல்லை. முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு இதை கேட்கும்போது ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனிஹவ் எப்படி இருந்தாலும் டீ காஃபி சாப்பிட்ற போது ஷாக்ரின் ஸ்வீட்னர் பயன்படுத்தும் போது ஃபால்பெர்க் அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். சிந்திக்கலாமா? நன்றி. நமக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம தேடுற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தான். நம்ம வீட்டிலலாம் அதை சொல்லியே வளர்த்துருப்பாங்க. மன கஷ்டம் வந்தாலும் சரி, பண கஷ்டம் வந்தாலும் சரி, முதல்ல கடவுள்கிட்ட தான் போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. கரெக்ட். நம்ம அம்மாக்கள் எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ எப்படி சாமி கும்பிட்டா எப்படி நமக்கு பணம் வரும் அப்படின்றத மிஸ்டர் ரமேஷ் அவர்கள் ரெஸ்கோமீட்டர் செக்மெண்ட் வந்து சொல்ல போறாங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் கண்ணதாசன் சொல்லுவார், ஆட்டுவித்தால் யார் ஒருவன் ஆடாதாரே கண்ணா அப்படின்னு சொல்லுவார்.
அந்த அடிப்படையிலே நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறார். அவர் ஆட்டு வைக்கிறதுனால தான் நம்ம இந்த ஆட்டங்கள்லாம் ஆடிக்கொண்டு இருக்கிறோம். அவரிடம் நாம் சென்று வழிபடும்போது பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து மத தத்துவங்களும் சென்று கொண்டிருக்கிறது. அதில் இந்துத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் நாம் தனம் பெறுவதற்காக சில இறை மந்திரங்களை வைத்திருக்கிறோம். அது மந்திரங்கள் மதிமுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் நம்ம சயின்டிஃபிக்காக யோசிக்கும் போதும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு அது பொறி தட்டும். இன்றைக்கி நாசாலேயே ஆகட்டும், ராக்கெட் ஓட்டுறதுக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கிறாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இது. அப்போது ஒரு பேசிக் ஐடியா ஒரு மந்திரத்தை சொல்லும் போதோ இல்லை ஒரு இறை வழிபாடை தொடரும் போதோ அது நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் சில விஷயங்களை இங்கு பகிரப் போகிறோம். தனம் வர வேண்டும் அப்படின்னாக்க எப்படி வரணும்? நம்ம சனம் அப்படி சட்டுன்னு வரணும் அப்படின்னாக்க கொடுக்குற தெய்வம் வழியை கூரையை பிய்த்து கொடுக்குமடா அப்படின்னு சொல்லுவார் ஒரு பாட்டில் இல்லையா. அப்படி கூரையை பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஆசை உண்டு இல்லையா. அப்படி கொடுத்தா யாரும் வேணான்னு சொல்ல போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசையை கொண்ட ஒரு விஷயந்தான் பகவத்பாதால் ஆதிசங்கரர் செய்து காட்டினார். அவர் பகுதி பிட்சாந்தேகி அப்படின்னு போகிறார். குழந்தையாக போய் வாசலில் நிற்கிறார். அப்போது உள்ளே இருந்து சுவாமி வந்திருக்காரே எதனா கொடுக்கணுமேன்னு அந்த அம்மா ஏக்கம்பட்டு கையில் ஒன்றும் இல்லைன்னு பார்த்து ஒரு அரை நெல்லிக்காயை கொண்டு வந்து அந்த அம்மா போடுது. போட்டதுக்கு இவருக்கு பார்க்குறாரு, இவ்வளோ தரித்திரமாக இருக்காளா, சரி இவளுக்கு எப்படின்னா நம்ம சுபிஷத்தை கொடுக்க வேண்டும்னு சுவாமி மேலே ஒரு பாட்டு கொடுக்குறார். ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. கனகம்னா பொன், தாரைனா மழை. நெல்லிக்காய் அப்படியே மழையாக கொட்டிச்சான். அவர் சொல்லி முடித்த உடனே நெல்லிக்காய் ஃபுல்லாக அந்த வீட்டில் கொட்டித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அதெல்லாம் சொன்னதெல்லாம் போய் இருக்க முடியாது இல்லையா. எப்படி இருந்தாலும் பலன் கொடுக்கணும் இல்லையா. அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும்னு பார்க்கணும். இப்போ சாயங்கால வேலை ஒரு 6 மணி அப்படிங்கிற வேலையில் விளக்கேற்றி வைட்டு ஒரு அகலில் இன்னொரு விளக்கு எடுத்து வாசலில் வச்சு சுவாமி வரவேற்று இந்த மாதிரி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு சின்ன ஒரு நைவேத்தியம் எது வேணால் வச்சுக்கலாம், பால் தயிர் என்ன இருக்குதோ அது அவங்களுக்கு சுவாமிக்கு நைவேத்தியத்தை வச்சு கையில் இருக்கிற பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் வச்சுட்டு இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை நாம் உச்சாடனம் செய்ய தெரிந்தால் செய்வது, இல்லைன்னா ஒரு டேப் ரெக்கார்டர் தான் இருக்குது, இல்லைன்னா இப்போ தான் மொபைல் ஃபோன்லேயே வந்துருச்சு நிறையா, அதை போட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி உட்கார என்ன ஆகுதுன்னா இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் தன் வேலையை காட்டுகிறது. ஏன்னா மந்திரங்கள் பொய்ப்பதில்லை இல்லை, அதனால் மந்திரங்கள் தன் வேலையை காட்டி இவர்களுக்கு பண வரவை கொடுத்து விடும். இது ஒரு மெத்தட். சரி சார், அது சமஸ்கிருதமாக இருக்குது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, தமிழ் தான் தெரியும் அப்படின்னாக்க, 4வரில் ஒருவர் அப்பர் ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த 4வரில் ஞான சம்பந்தர் அப்படிங்கிற திருஞான சம்பந்தர் இருக்காரையா, அந்த பெருமான் வாசி தீரவே காசி நல்குவீர்னு சுவாமி முன்னாடி போய் பாடுறார். எதுக்கு பாடுறார்? எனக்கு கோல்ட் காயின் வேணும். எதுக்கு வேணும்? வறுமையை நீக்கிறதுக்கு. யாருக்கு? பஞ்சத்தில் இருக்கிற குழந்தை விவாடெல்லாம் ஏழைகளெல்லாம் இருக்கா, அவங்களெல்லாம் பசிப்பட்டினிலேருந்து தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சுவாமிகிட்ட போய் கேட்குறாராம். கேட்ட உடனே அவருக்கு அன்றைய தினத்துக்கான பொண்ணை கொடுக்குறார் அப்படின்னு பார்க்குறோம். இதுவும் பொய்யாக இருக்க முடியாதுல்ல. அப்போது இதை சொல்லும் போதும் நமக்கு அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். சுந்தரர் அப்படின்னு 4வரில் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாத்தையுமே சுவாமிகிட்ட தான் கேட்டு போயிட்டு இருக்கின்றார். சுந்தரருடைய தேவாரத்தை தினமும் படிப்பது அப்படின்னு சொன்னதை டெய்லி படிக்க முடியல சார் என்னாலன்னா, நான் வாரத்தில் ஒரு வாரத்தில் முற்றோதுதல்னு சொல்லுவாங்க அந்த நண்பர்கள். நம்மகிட்ட சிவனடியார் நண்பர்கள்லாம் கேட்டிங்கன்னா சுந்தர தேவாரத்தை முற்று ஓதுதல்னு அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து 150 பாட்டையும் ஃபுல்லாக சொல்லி முடிப்போம். அந்த பாடல்களை சொல்லி முடிக்கும்போது அவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்கள், ஐஸ்வர்யம்னா நாட் ஒன்லி மணி, எனக்கு பீஸ்ஃபுல் லைஃப்பும் ஐஸ்வர்யந்தான். என்னுடைய வண்டி வாகனங்கள், குழந்தைகள், படிப்பு எல்லாமே எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சுந்தரனுடைய தேவாரம் நமக்கு காட்டுகிறது. இப்படி இறை மறைகள் நம்முடைய தனத்தை வளத்தை பெருக்கி தருவதிலே நம்மளுடைய பங்கு கொண்டிருக்கிறதுனால்தான் இந்துத்துவம் எப்போவுமே நம்மளோட தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. மற்றும் ஒரு பதிவிலே நாம் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
இன்னைக்கு யுகம் கனெக்ட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கும் முறை இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தரன் பாபு, நான் உங்கள் அஜிதா. இது யுகம் கனெக்ட்.